ஹே டு ஆல் பங்குனி உத்திரம் வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்த எங்கள் குலதெய்வ ஊர் தான் ஆரக்குளங்க. இந்த ஆரக்குளத்தில் மலை மேலே அமைஞ்சிருக்க மலையாண்டி சஸ்தாவை வழிபட தான் வந்திருக்கோம். ஆமாங்க, எல்லாருமே பங்குனி உத்திரம் வந்துட்டாலே அவங்க குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு குலதெய்வம் இல்லை அப்படின்னா முருகரை போய் கண்டிப்பாக கும்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நம்மளும் குலதெய்வத்தை வழிபட வந்திருந்தோம். அங்கே வந்தோடனே அலங்கார பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க, சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிட்டு அன்னதானமும் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மலை இறக்கத்தில் எல்லாருமே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, குலதெய்வ கோயிலில் கண்டிப்பான முறையில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து பொங்கல் வைக்கணுங்க. ஆமாங்க, இந்த பொங்கல் பொங்குற மாதிரி நம்ம குடும்பமும் வந்து நல்லா செழிப்பாக பொங்குன்னு சொல்லி அது ஐதீகம். மலை இறக்கத்தில் எல்லாருமே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வில்லுப்பாட்டு வச்சு மக்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. ஆமாங்க, இந்த திருவிழாக்கு தான் எல்லா ஊர்லேயும் இருந்தும் கண்டிப்பான முறையில் குலதெய்வ கோயிலை வழிபட வந்திருந்தாங்க. இந்த பங்குனி உத்திர உற்சவ விழாவான சாமக்கூடம் வந்து சிறப்பாகவே நடைபெற்று இருந்துச்சு. ஆமாங்க, நம்ம மலையாண்டி சஸ்தா கூட கருப்பன் காவலுக்கு நிற்கிறாரு. கருப்பனும் வேட்டைக்கு போயிட்டு நம்ம மலையில் ஏறி வந்தாச்சு. கருப்பன் வந்து கருப்பன்ட்ட குறி கேட்கறதுக்காக மக்கள் எல்லாரும் கூடி நின்னாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. மலையாண்டி சஸ்தா அருளோட கருப்பன் காவலோட நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து அருள் புரிஞ்சாருங்க. உண்மையாகவே மக்கள் எல்லாருமே கண் கலங்கி மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கிட்டு நம்ம குலதெய்வம் இன்னொரு அருளோடும் கருப்பன் காவலோடையும் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.